அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஸ்டார் தமிழின் மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாட்டில் பலதரப்பட்ட பிரச்சனைகள், ஒருபுறம் தேசிய ரீதியான பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு புறம் பிரதேச ரீதியான பிரச்சனைகளும் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த எல்லா பிரச்சனைகளையும் கலந்து ஆலோசிப்பதற்காக வாரந்தோறும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்க போகின்றோம் தொடர்ந்து வரும் காலங்களில். எனவே இன்று ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு, அதே போன்று தற்போது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு அமைப்பாளராக தனது கடமைகளை செய்து கொண்டு வரும் திரு சுப்பையா ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேம். முதலாவதாக நான் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே முதலாவது தடவையாக உங்களை சந்திக்கின்றேன். ஆனால் சுப்பையா ஆனந்தகுமார் என்பவர் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர். கடந்த பல வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு முக்கிய உறுப்பினராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிலும் இருந்திருக்கின்றீர்கள். அதாவது ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளராகவும். இந்த மாதிரி பல பொறுப்புகளில் இருந்த சுப்பையா ஆனந்தகுமார் ஏன் தேசிய மக்கள் சக்திக்குள் வருகிறார்? அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கைகள் மீது ஆர்வம் கொண்டு வருகிறார். பிரேம், நல்ல கேள்வி. நான் 2010 அரசியலில் இருக்கிறேன். அதாவது நான் பேர் குறிப்பிட விரும்பலை. 2017-18 கொழும்பு நகர சபை ஒரு சிறுபான்மை கட்சியில் நான் போட்டியிட்டேன். 2020 போட்டியிட்ட பிறகு அந்த கட்சியின் நடவடிக்கைகள் காரணமாக தனிப்பட்ட ரீதியில் அதுவும் அந்த மாதிரி எல்லா பதவிகள்லேயும் இருந்து விலகிட்டேன். காரணம் காசோ பணமோ அதெல்லாம் கிடையாது. கொள்கை அடிப்படையில் சொல்கிற வார்த்தைகள் ஒன்று, செயல் வேறு. அதனால் எனக்கு பிடிக்கல, விலகிட்டேன். அவங்கள யாரும் குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த தொலைக்காட்சி டைம் நான் வீணாக்கையும் விருப்பம் இல்லை. அதை பற்றி பேசுகிறேன்னா சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, 2020 அதை முடிஞ்சதோ 2020 நேரடியாக ரணில் விக்ரமசிங்கையை சந்தித்து 2020 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரத்னபுரி சீட்டில் கேட்க சொன்னாங்க. நான் கேட்டு அதுக்கு பிறகு ஒரு சீட்டும் வரலை. ஆனால் பெரும்பான்மையான வாக்கெடுத்தும் 5% வரானால அந்த எலெக்ஷனில் எங்களால் பார்லிமெண்ட் போக முடியாமல் போச்சு ரத்னபுரி டிஸ்ட்ரிக்டில். ஆனால் 2020 பிறகு படு தோல்விகளை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் தான் நான் இருந்தேன். இந்த சுயநல அரசியலும் பண்ணலை, இந்த விதமான இன்னும் இவ்வளோ பேர் அழைச்சாங்க வாங்க, அவரோட தான் இருந்தேன், ரணில் விக்ரமசிங்கோட தான் இருந்தேன். அதே நேரத்தில் 2021-22 கொரோனா இந்த நேரம் வந்த நேரம் ஜனாதிபதி ஆனார் ரணில் விக்ரமசிங்க ஐயா. ஆனதோட அதில் நான் தொழிற்சங்கத்தில் தான் இருந்தேன் அவரோட. ஆனால் போக்க பார்த்தா கொள்கைகள் அவர் நல்லா மாற தலைமைத்துவம் நல்லா இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிற சில மெம்பர்ஸ் அவருக்கு மேலே ஜனாதிக்கு மேலே பாதுகாப்பு, வீண் செலவுகள், யாரையும் மதிக்கிறதில்லை, கீழ்மட்டத்தில் மதிக்கிறதில்லை. இப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன். மக்கள் சேவை செய்ய தான் நாங்கள் போயிருக்கோமே தவிர இவங்களோட தனிப்பட்ட சம்பாதிக்கிறக்கோ இல்லாட்டி இவங்களோட இப்போ அந்த சுயநலமாக அரசியல் பண்ணுறக்கோ ஜனாதிபதி லெவலில் நாங்கள் இருக்கிறோம். அவர் கீழே உள்ள மட்டத்தில் உள்ள பல பேர் சரியான கீழ் மட்டத்தில் உள்ள தொண்டர்களை கவனிக்கலை. நாங்கள் போனது மக்களுக்கு சேவை செய்ய, ஆனால் அவங்க அந்த இடத்துல இல்லை. அதனால் அந்த இடத்த விலகிட்டேன். ஆனால் நீங்கள் பேரளவில் குறிப்பிடலாம். யார் அவர்கள்? ஐக்கிய தேசிய கட்சியை எடுத்துக்கொண்டால் மெயினாக பிரபலமாக ஐக்கிய தேசிய கட்சியிலே அறியப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை தவிர அந்த கட்சியிலே தற்போது இருக்கக்கூடிய வஜிர அபேவர்தனவா, அகில விராஜ் காரியவசமா, யார்? அகில விஜயவர்தன இல்லை, சாகர ரட்நாயக்க, வஜிர அபேவர்தன, பல பேர். மக்கள் மதிக்கிறதே இல்லை, யாரையும் மதிக்கிறதில்லை. அவங்களும் சரியான சுயநலம். அவங்களுக்கு தெரியும் போகிற போக்கில். இன்னும் நான் இதை சொல்ல வர்றது என்னென்னு கேட்டால், அவங்க குறையே நான் சொல்ல வரல. ஆனால் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் மக்களுக்கு செய்யணும் போன இடத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு சார்பாக உள்ளவங்களுக்கும் அங்கே அரசியல் நடத்த இயலும்னா மக்களுக்கு நல்லது நடக்குமாறு தான் நாங்கள் அங்கே இருக்கிறதுல பிரயோசனம் இல்லைங்கிறதுனால நான் இந்த இடத்துல விலகிட்டேன். ரணில் விக்ரமசிங்கவை இன்னும் கூட நீங்கள் ரணில் விக்ரமசிங்க கட்சியிலிருந்து நீங்கள் விலகி இருந்தாலும் கூட இன்னும் ரணில் விக்ரமசிங்கவை நீங்கள் ஐயா என்று அழைக்கிறீர்கள். ஆமாம், அவர் ஒரு மரியாதை நிமித்தம் அவரை ஐயா என்று அழைக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக படுதோல்விகளை சந்தித்ததால் ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு போய் விடுவோம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் தானே? நான் அப்படி நினைச்சதும் இல்லை. அப்படி நினைக்காம தான் இருந்தேன். அந்த நேரம் கூட அவரோட தலைமைத்துவம் நல்லம் அப்படின்னு கீழ் மட்டத்தில் உள்ள மக்களோட அருமை ரணில் விக்ரமசிங்க ஐயாவுக்கு தெரியாது.
அது அவங்களுக்கு பின்னுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சாகல ரட்நாயக்க வஜிராபேவர்தனை இவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கையும் முடியலை அவங்கக்கிட்ட. அப்போ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற கோஆர்டினேட்டிங் இல்லாத கட்சி. அவர் வந்து நாங்கள் தான் தூக்கணும்னாலும் அங்கே ஒன்றும் நடக்கலை. அப்போ அதுக்கு பிறகு இந்த மக்கள் திருப்பியும் அவர் தோக்குறான காரணம் அதில் புரிஞ்சுக்கணும் பிரேம். இதுதான் உண்மையான விஷயம். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். ரத்னபுரம் மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார். ஆமாம். அங்கே தோல்வியை தழுவுகின்றீர்கள். ஆமாம். அதே நேரம் நான் நினைக்கின்றேன் சந்திரகுமாரும் போட்டியிட்டார். அப்படி ஆமாம். வேறு யார் எத்தனை தமிழ் உறுப்பினர்கள் இருந்தார்கள் ரத்னபுரி மாவட்டத்தில்? நானும் சந்திரகுமார் தான் கேட்டேன். அவர் டெலிஃபோனில் கேட்டார், நான் யானில் யூஎன்பியில் கேட்டேன். அப்போ ரத்தினபுரி மாவட்டத்தில் எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். சுமார் கணக்களவில் எவ்வளவு பேர் இருக்கின்றனர்? 85,000 பேருக்கு. 85,000 பேருக்கு ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை 2020ஆம் ஆண்டும் அனுப்ப முடியாமல் போனது? 2020ஆம் ஆண்டும் அவரும் நான் நினைக்கிற மாதிரி பெரும்பாலான வாக்கு எடுத்தார். அவரும் 35,000 வாக்குகள், 35,000, 40,000, 29,000 வாக்குகள் எடுத்து எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல நண்பர். ஆனால் அவர் இருக்கிற இடம் சரியில்லை. அதுக்கு நான் காரணம் சொல்ல தேவையில்லை, பல பேருக்கு அது தெரியும். அதனால தான் அவர் அந்த அவரை ஏமாத்தலை, அந்த மக்களை, அந்த ரத்னபுர மாவட்ட மக்களை ஏமாற்றிட்டாங்க. அதான் அந்த இடத்துல இருக்கிற சிறுபான்மை இருந்த அவருக்கு கொடுத்த மக்கள் கொடுத்த மரியாதை அவர் இருந்த கட்சியினர் கொடுக்கல. நான் கொஞ்சம் அப்படியே 2020 இருந்து 2025, 2024 நடைபெற்ற பொது தேர்தலுக்கு வருகிறது. 2024 அங்கே பொது தேர்தல் நடக்கின்றது. தற்போதைய பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வெற்றி பெறுகிறார் தேசிய மக்கள் சக்தி சார்பில். 1,12,000 வாக்கு வித்தியாசம் வேலைப்படுறார். இதுவும் நல்ல ஒரு கேள்வி. இப்போ நான் ரத்னபுரையிலேருந்து அதோட நான் வந்து இப்போ ரத்னபுரைக்கு சரியான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இப்போ சந்திரகுமார் நீங்கள் குறிப்பிட்டீங்க. சந்திரகுமார் என்ன தான் ஓட்ட எடுத்தால் நான் சந்திரகுமார் நேரடியாக இதே தொலைக்காட்சியில் சக்தி தொலைக்காட்சி நான் சொல்லியிருக்கேன், சந்திரகுமார் நீங்கள் போகிறதா இருந்தால் லிஸ்ட்டில் தான் போக வேண்டிய ஒரு நாள் வெற்றி போக முடியாது. இல்லை நான் வெற்றி போவேங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் அவர் உங்களோட தலைமைத்துவம் நீங்கள் எவ்வளோ ஓட்டை எடுத்தாலும் கருவேப்புள்ள மாதிரி யோசிச்சுட்டு உங்களை விட்டுருவாங்க. அந்த சந்திரகுமாருக்கு அந்த சீட் கிடைக்காதுங்க. யூஎன்பியில் போயிட்டு அந்த மக்களுக்கு ஒரு சிறுபான்மை ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக வந்து அந்த மக்களுக்கு ஏதோ சேவை செய்யலாங்கிற எண்ணத்தில் தான் போயிருந்தேன். சுந்தரலிங்கம் பிரதீப் அவர் எலெக்ஷன் வேலை செய்கிற நேரமும் நான் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் கால் பேசி நிறைய விஷயங்கள் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா இன்றைக்கி கௌரவ தோழர், அவர் வந்து இன்றைக்கி பிரதி அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கி 1,10,000 ஓட்டுக்கு மேலே நிறைய சேவைகள் செய்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ரத்னபுரியில் நான் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதுக்கும் நல்ல தோழர் அமைஞ்சிட்டார். அதனால கொஞ்சம் அரசியலேருந்து ஒதுங்கி இருப்போன்னு தான் நான் இருந்தேன். இப்போ நல்ல வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 2024 சரி. இப்படி தான் இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சுப்பையா ஆனந்தகுமார் அவர்கள் தற்போது கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்றார். கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு தொகுதியிலே கடந்த மாநகர சபை தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருக்கின்றது, நீங்கள் சமூக ஜனபலவேக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கின்றது. இப்படி எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தியை அனுரகுமார் திசாநாயக்கவை தேர்ந்தெடுத்தது காரணம்? நல்ல கேள்வி பிரேம், நல்ல கேள்வி. நான் அதை ஒதுங்கி இருக்கலான்னு யோசிக்கக்குள்ள தான் ஒழுங்கான அதாவது ஒரு அரசியலில் ஒரு தலைமைத்துவம் நல்லா இருக்கணும். அந்த தலைமைத்துவம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்றைக்கி இருக்க போகிறது இல்லை. எந்த தூர நோக்கமாக இருந்துச்சு அதை மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமை பதவிக்கு சரியில்லாதது. ஒரு தலைமை பதவிக்கு மட்டும் இல்லை பிரேம், நான் தலைமை பதவியில் நான் சொல்கிறேன் அடுத்த வர்ற கொழும்புல வர நகர சபையில் கூட ஒரு வெற்றி பெற முடியாது. என்னோட போட்டி போட சொல்லுங்க முடிஞ்சா. இது வந்து நான் காமெடிக்கு சொல்ல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவனுங்களும் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போய் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் சேவையும் செய்ய இயலாது. ஆனால் அவர்கிட்ட இருக்க பல பேர் திறமசாலிகள் இருக்காங்க, ஆனால் அதை அவர் மதிக்கிறது இல்லை. அப்போ இங்கிட்டு யூஎன்பியில் என்ன நடக்கு, தலைமைத்துவம் நல்லா இருந்தாலும் இருக்கிறது அவ்வளவுமே வந்து ஒன்றுக்கும் சொல்லுவாங்க தமிழில் சொன்னால் புறம்போக்குகள், ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. ரெண்டு பக்கம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே என்றைக்கும் இல்லாமல் போயிடும், இருக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. பிரேம் கேட்ட கேள்வி வந்து இந்த கட்சிகள் இவ்வளோ இருந்தும் ஏன் நான் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்தேன். அவரோட கொள்கை, தலைமைத்துவம், ஒரு நேர்மை. இந்த இப்போ ரணில் விக்ரமசிங்காவுக்கு என்ன கேள்வி, கல்லர்களை பிடிக்கலை, உள்ளுக்கு போடலை. ஏன்னா யாழ்ப்பாணம் என்ன ஆச்சு 2015 2019 நல்ல ஆட்சியில் பிடிக்கலை. ரெண்டு பேருமே கூட்டு களவாணிகள் மாதிரி தான் இருந்தாங்க.
அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா பாருங்கள் பிரேம், நான் எடுத்த முடிவு சரியா பிள்ளையான்ட்டு நல்ல ஒரு தலைமைத்துவம், மக்களுக்கு சேவக்கூடிய ஒரு தலைவர், அதே மாதிரி இந்த திருடர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போடுவாருங்கிற முடிவு எடுத்து மனசில் பட்டுச்சு. அதுக்கு பிறகு அண்ணா சிவானந்தராஜா அண்ணா பார்லிமெண்ட் கேட்டார், அவரோடய நான் அந்த நேரம் இருந்தேன். அதுக்கு பிறகு அண்ணா இப்போ குறிப்பிட்டீங்க பிரேம், நீங்கள் இந்த சசி சகோதரர், இந்த சகோதரர்கள் பொறுப்பாளர்கள், சசி சகோதரர், பெத்தும் சகோதரர், தர்ஷனை, இவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னை ஒரு நாள் பேசி, ஏமாந்த சகோதரர் பெருக்க பிரதி மேயர் ஏமாந்த நான் இதை இப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேனோ அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இவ்வளோ பேசுகிறேன் தானே, இது தான் சொன்னேன். நான் இதுதான் எந்த இது, நாளைக்கு அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது எந்த இது, எந்த விதமான சுயநல அரசியலும் இல்லை. ஒரு மினிஸ்ட்ரிக்கோ இதுக்கு இது வந்து என்ன சொல்கிறது, தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி நான் கட்சி மாறேன். மக்கள் நல்லதுக்காக வேண்டி இவர்கிட்ட நடக்குங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து இந்த மக்களோட வந்து ஏதோ சேவை செய்யணும்னா இவர் தான் தலைமைத்துவம் வந்திருக்கேனே தவிர எந்த விதமான பணமோ இல்லாட்டி இது சரி பதவிக்காக வேண்டியோ நான் கட்சி மாறினதில்லை, இனி மாற போகிறதும் இல்லை. இதுதான் உண்மை. சரி, இப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு தொகுதியிலே குறிப்பிட்ட ஒரு மாநகர சபை தொகுதியிலே எத்தனையோ மாநகர சபை தொகுதிகள் இருக்கின்றது. அந்த மாநகர சபை தொகுதியிலே அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்கு கூட வெற்றி பெற முடியாத சூழலில் ரத்தினபுரையில் அரசியல் செய்துவிட்டு கொழும்பிற்கு வந்து கொழும்பு மாநகர சபை வட்டாரத்திலே கொழும்பு மேற்கு தொகுதியிலே வெற்றி பெறுகின்றீர்கள் என்றால் என்ன காரணம்? மக்கள் உங்களை எதை வைத்து நம்பினார்கள்? நல்ல கேள்வி பிரேம். என்னன்னா, நான் ஒரு தொழில் செய்கிறனால எனக்கு சம்மந்தப்பட்டவங்க நேராக கொட்டையன பக்கமும் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு கேட்டால், நான் வந்து அங்கே கொழும்புல அரசியல் பண்ண எந்த ஐடியாவும் பண்ண 2010 நான் சொன்னேன் தானே பிரேம், எலெக்ஷன் கேட்டேன் கொழும்பு, நானும் கொழும்புல கேட்டேன். ஆனால் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது. மற்றது என்னென்னு கேட்டால், மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த தொகுதி மக்களுக்கு என்னால் நிறைய உதவிகள் நான் பண்ணியிருக்கிறேன். அதை வெளியில் சொல்லலை நான். அதுக்கு பிறகு எனக்கிட்ட நீங்கள் கேட்ட மாதிரி எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் எங்கே கேட்குறேன்னா எங்கே கேட்பீங்க? நான் சொன்னேன், எனக்கு இதை கொடுத்தா மட்டும் கேட்குறேன், பிரச்சனை இல்லை. அப்போ கொழும்பு மாநகர சபை வட்டாரத்துக்குள்ளே இந்த தொகுதியில் கேட்டாலும் நீங்கள் வெற்றி பெற்றுப்பீங்க? வெற்றி பெறும், அது அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கேட்டாங்க. கேட்ட பிறகு இதில் வெற்றி பெறலைன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சஜித்திட ஒருத்தர் கேட்டார், எல்லா கட்சியிலையும் கேட்டாங்க, கேட்காத ஆக்கள் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் எந்த தொகுதிக்கு இந்த பக்கம் உள்ள கொச்சி கடையாக இருக்கலாம், நீங்கள் சொன்னீங்க ஒருத்தரோட பேரை கூட முன்னுக்கு சொல்லிங்க, அவரும் எனக்கு அவர் நிறைய வேலைகள் செஞ்ச மந்திரிமார் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சாங்க. நீங்கள் இல்லை சஜபைக்கு தான் போடணும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திர ரெட்டி சில்வா, அந்த பக்கமும் எந்த பார்டர் தான். ஒன்று குணா அந்த சைடு வந்து குணானந்த மாதா காலேஜ் ஸ்ட்ரீட், அப்படி அவங்க மீட்டிங் வச்சு இல்லை சஜபைக்கு தான். ஒரு டீம் வேலை செய்யல, 3 டீம் எனக்கு வேலை செஞ்சு உங்களுக்கு எதிராக இப்போ போட்ட ஒரு சிறுபான்மை கட்சியில் ஒருத்தரும், அவர் பேரை நான் குறிப்பிட கூட விரும்பலை, அதனால் சொல்ல விரும்பலை, அவர் உட்பட எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் மக்கள் முடிவில் இருந்தாங்க. 50% தோழர் அனுரகுமார் சேநாயகம் தேசிய மக்கள் சக்தி நம்புனாங்க. 50% வந்து மக்கள் அந்த பக்கம் போடணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு 20-30% எந்த தனிப்பட்ட முயற்சியும் தனிப்பட்ட இதுலேயும் மக்களோட தொடர்புலையும் நான் வெற்றி பெற்றேன். சரி, அப்படி இருக்கும்போது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சில தொழில்நுட்ப காரணங்களுக்காகவும் சில காரணங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அது ஏன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒருவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்தோம் என்றால், கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருக்கின்றது. எனவே இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.